கடந்த 22 வருஷத்துல நீங்க வந்து இந்த கம்பெனில கொஞ்சம் கொஞ்சமா முதலீடு பண்ணியிருந்தீங்கன்னா தங்கத்தை விட மிகப்பெரிய ரிட்டர்ன்ஸை கண்டிப்பா இந்த கம்பெனில பார்த்துருக்க முடியும். ஏன்னா தங்க விலை அதிகரிச்சுட்டே இருக்கு. அண்ட் கோல்டு லோன் மூலமா, அதாவது எம்எஸ்எம்இ லோன் வேற எதுவுமே கிடைக்கலன்னா நிறைய பேர் கோல்டை வச்சு லோன் வாங்குறவங்க எண்ணிக்கையும் அதிகமாயிடுச்சு. கம்பேரிங் வேல்யூவேஷன்ஸ் இது கொஞ்சம் பெட்டரா இருக்கு. இதை வந்து கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமான்னு யோசிக்கணும். ஸ்டாக் ப்ரைஸ் 3500 ரூபாய் இருக்குது. ஒரு 5000 கோடி மதிப்புள்ள கம்பெனியாக இருக்குது. இவங்களும் நெக்ஸ்ட் லெவல் க்ரோ ஆகிறதுக்கான எல்லா வேலைகளும், சேல்ஸ் நம்பர்ஸ் எல்லாமே பாசிட்டிவாக, லாஸ்ட் 10 இயர்ஸோட ரிட்டர்ன்ஸும் பயங்கர பாசிட்டிவாக இருக்கிற மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஃபைனான்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் கணேசன் துரு, உங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். ஸோ தங்கத்தை எப்படி வாங்கலான்னு பார்க்கும்போது இன்னொரு ஆப்ஷன் ஜுவல்லரி ஸ்டாக்ஸாக. ஏன்னா தங்கம் விலை ஏறிக்கிட்டே இருக்குது, எல்லாராலையும் வாங்க முடியாது. அப்படின்னும் போது ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாயிலேருந்து நிறைய ஸ்டாக்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஜுவல்லரி ஸ்டாக்ஸை கம்பேர் பண்ணும்போது தங்கம் பெஸ்ட்டாக இல்லை ஜுவல்லரி ஸ்டாக்ஸ் தங்கம் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறவங்க பெஸ்ட்டாக? யூஸ்வலாக இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜுவல்லரி ஸ்டாக்ஸ் என்ன கேட்டால் ஈக்விட்டியில் ரிஸ்க் அதிகம். பட் ஆனால் விஷயம் தெரியுது, லாங் டேர்ம் என்னால் இருக்க முடியுது. அப்படின்னும் போது ஜுவல்லரி ஸ்டாக் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷன் நான் சொல்லுவேன். பட் ஆனால் இது எல்லாருக்குமானது இல்லை. ஏன்னா இது நிறைய நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதுக்கான ஃபர்ஸ்ட் டிமேட் அக்கௌண்ட் வேணும். அப்புறம் ஏன் ஜுவல்லரி ஸ்டாக், அதை எப்படி பார்க்கறது அப்படின்னும் தெரிஞ்சுக்கணும். ஜுவல்லரி ஸ்டாக்னு வரும்போது ஒன்று தங்கத்தை வச்சு பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இன்னொன்று தங்கத்தை வச்சு ஃபினான்ஸ் பண்ணுறவங்க. இந்த முத்தூட் ஃபினான்ஸ் மாதிரியான கம்பெனி, மணப்புரம் ஃபினான்ஸ் மாதிரியான கம்பெனி, இவங்களுமே அவங்களோட தங்கம் விலை ஏறிக்கிட்டே போகும்போது நிறைய பேர் தங்கத்தை அடமானம் வச்சு லோன் கிடைக்கிறது ஈஸி. ஏன்னா என்னோட சொத்து நான் அடமானம் வைக்கிறேன் அதை வச்சு. ஸோ முத்தூட் ஃபினான்ஸ், மணப்புரம் ஃபினான்ஸ் மாதிரி யாரெல்லாம் தங்கத்தை வச்சு பண்ணுறாங்களோ, இல்லை எந்த என்பிஎஃப்சி கோல்டு லோன் போர்ட்ஃபோலியோ அதிகமாக இருக்கோ அந்த ஸ்டாக்ஸும் பார்த்தீங்கன்னா அதிகமாக ஏறி இருக்கு. இதில் ஒரே ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் என்ன, தங்கம் விலை குறைஞ்சது அப்படின்னா இவங்களுக்கு டிஃபால்ட்டர்ஸ் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு. அப்போ ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ, ஸ்டாக் ப்ரைஸும் குறையும், ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ரிட்டர்ன்ஸும் பாதிக்கும். ஸோ இந்த ரிஸ்க் ஃபேக்டர் ஃபினான்ஸ் மாதிரி ஃபினான்சிங் பண்ணுற கம்பெனியில் முதலீடு பண்ணும்போது இருக்குது. அண்ட் இதில் அவங்க பேப்பர்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. என்சிடி, முத்தூட் ஃபின்கார்ப்லாம் பார்த்தீங்கன்னா ரெகுலராக 3 மாதத்துக்கு இல்லை 6 மாதத்துக்கு ஒரு என்சிடி, நான் கன்வெர்ட்டபிள் டிபென்ச்சர்ஸ்லாம் இஷ்யூ பண்ணுவாங்க. அவங்களால பே பண்ண முடியல, ரேப்பிடாக எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு கடன் கொடுத்த கடன் வரலை அப்படின்னா அவங்களால ஆக்ஷன் பண்ண முடியும். அதுதான் அவங்களுக்கு இருக்க அட்வான்டேஜ். பட் ஏதாவது ஒரு ஃபினான்ஷியல்ஸில் சொதப்பிட்டாங்க அந்த கம்பெனி அப்படின்னா அது இன்வெஸ்டர், அதாவது அந்த கம்பெனியில் முதலீடு பண்ணவங்களுக்கு தான் பாதிப்பு. யாரெல்லாம் கடன் தங்கத்தை அந்த கம்பெனியில் அடமானம் வச்சுருக்காங்களோ அந்த பாதிப்பு வேறு, அதுவுமே இருக்குது. பட் ஆஸ் அன் இன்வெஸ்டர் இந்த கம்பெனி முத்தூட் ஃபினான்ஸ், மணப்புரம் ஃபினான்ஸ்லாம் இருக்குது. இப்போதைக்கு பிரச்சனை இல்லை. பட் கோல்ட் லோன் போர்ட்ஃபோலியோ அதிகரிச்சுட்டே இருக்குது. இதை நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் லாஸ்ட் 6 மந்த்ஸில் ஆர்பிஐ அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா இதுதான் ரீசன். ஏன்னா தங்கம் விலை அதிகரிச்சுட்டே இருக்கு. அண்ட் கோல்டு லோன் மூலமா, அதாவது எம்எஸ்எம்இ லோன் வேற எதுவுமே கிடைக்கலன்னா நிறைய பேர் கோல்டை வச்சு லோன் வாங்குறவங்க எண்ணிக்கையும் அதிகமாயிடுச்சு. வீடு கட்டுறதுக்காக இருந்தாலும் சரி, தங்கம் சும்மா தானே இருக்கு, அதை வச்சுட்டு மறுபடியும் தங்கம் வாங்குறேன் அந்த மாதிரி யோசிக்கிறவங்களும் ரொம்பவே அதிகமாயிட்டாங்கன்னு சொல்லுவோம். ஸோ இதுக்காக தான் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வந்தாங்க. ஸோ இது இந்த பர்டிகுலர் ஸ்டாக்ஸில் பண்ணும்போது இந்த ரிஸ்க் ஃபேக்டரையும் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்க. ஏன்னா அன்னோன் ரிஸ்க் தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் அதிகம். நோன் ரிஸ்க்கை மேனேஜ் பண்ண முடியும் மானிட்டர் பண்ணுறது மூலமாக. அன்னோன் ரிஸ்க் எப்போ வருது, ஏன் வருதுன்னு தெரியாது. வந்த உடனே சடசடன் ஸ்டாக் ப்ரைஸ் இறங்கும். சரி, இப்போ நம்ம ஜுவல்லரி ஸ்டாக்ஸ்ன்னு வரும்போது டைட்டன், தங்கமயில், கல்யாண் ஜுவல்லர்ஸ், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பரிச்சயமான பிராண்டு. ஜிஆர்டி இதெல்லாம் நமக்கு ஆஸ் அ ஜுவல்லர் நமக்கு நல்லாவே தெரியும் தமிழ்நாட்டில். பட் ஆனால் லிஸ்ட் ஆயிருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 கம்பெனி இன்னைக்கு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். டைட்டன், தங்கமயில் as well as கல்யாண் ஜுவல்லர்ஸ். ஏன்னா நம்ம ஆட்ஸும் நிறைய பார்த்துருக்கோம். இவங்க மிகப்பெரிய பிராண்டாகவும் இருக்காங்க, லிஸ்டட் கம்பெனியாக இருக்காங்க. டைட்டன் பார்த்தீங்கன்னா தனிஷ்க் அப்படின்ற பிராண்டு. தனிஷ்க் ஆஸ் அ ஸ்டாண்டலோன் ஸ்டோர் நிறைய அக்ராஸ் தமிழ்நாடு, இந்தியா ஃபுல்லாக, வெளிநாட்டில் ரேபிட் எக்ஸ்பென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. 2004-05 தான் ஒரு 4-5 ரூபாயில் ஆரம்பித்த ஸ்டாக் ப்ரைஸ் இன்னைக்கு 4000 ரூபாய் தாண்டி போயிருக்கு. கன்சிஸ்டண்டாக ஒரு 20-25% வருஷம் இவங்களால குரோ ஆயிருக்காங்க. ஸ்டாக் ப்ரைஸ் வளர்ந்துருக்கு அப்படின்னும் பார்க்கலாம். அண்ட் இவங்க கேரட்லைன் அப்படின்ற பிராண்டையும் வாங்கி அதுவுமே டைட்டனோட இணைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு காலத்தில் தனிஷ்க் பிராண்டை க்ளோஸ் பண்ணிட்டு இந்த பிஸ்னஸ் விட்டு போயிடலான்னு பிளான் பண்ணும்போது யோசிச்சுட்டு இருக்கும்போது தனிஷ்க் ஆஸ் அ ஸ்டாண்டலோன் ஸ்டோர் பிக்கப் ஆக ஆரம்பிச்சது. இப்போ இது டைட்டனுக்கு, ஐ மீன் டாடா குரூப்புக்கு டைட்டன் ஒரு மிகப்பெரிய ஒரு பிராண்ட் வேல்யூ, டிசிஎஸ் அடுத்து அப்படின்னு சொல்லலாம். இவங்களோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3.7 lakh crores, அதாவது 4 லட்சம் கோடி கிட்ட இருக்கு. ஸ்டாக் ப்ரைஸ் 4200 ரூபாய் பக்கம் இருக்கு.
அண்ட் இது எல்லாமே வேல்யூவேஷன் அதிகமாக இருக்குது. ரீசன் என்னென்னா ஹை க்ரோத் ஸ்டாக். ஹை க்ரோத் ஸ்டாக்னும் போது ஆவரேஜ் பிஏ விட எப்போவுமே அதிகமாக தான் இருக்கும். பட் அது வந்து ஏர்னிங் சஸ்டைனபிலிட்டி, ஸ்டாக் ப்ரைஸ் கோல்டு இன்க்ரீஸ் ஆக போன வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா வேல்யூ அந்த ஒரு பவுன் வாங்குற இடத்துல கம்மியாக தான் வாங்கினாங்க. பட் அந்த தங்கம் கோல்டு காயினாக வாங்கினாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கும் சில செலவுகள் பண்ணிட்டு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இவங்களோட ஸ்டாக் ப்ரைஸ் கொஞ்சம் டிக்ளைன் ஆச்சு, இல்லை அப்படியே நின்றுச்சுன்னு சொல்லலாம். பட் ஆனால் ஆஸ் சச் இந்த கம்பெனியில் ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்கு, கேரட் லைன் டைமண்டும் இருக்குது, நல்ல ஸ்ட்ராங்காக க்ரோ ஆகுது. அண்ட் இவங்க ப்ராடக்ட் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா 40% வந்து 18 கேரட் கோல்டும் ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க வித் வேரியஸ் டிசைன்ஸ். இது இல்லாமல் மியா அப்படின்னு நிறைய பிராண்ட்ஸ் வந்து இவங்க வச்சுருக்காங்க. ஃபாஸ்ட் ட்ராக்கும் டைட்டன் கீழே தான் வரும். அதாவது ஒரு லைஃப் ஸ்டைல் பிராண்டாக தனிஷ்க் அண்ட் டைட்டன் க்ரோ ஆனதுனால கடந்த 22 வருஷத்தில் நீங்கள் வந்து இந்த கம்பெனியில் கொஞ்சம் கொஞ்சமாக முதலீடு பண்ணியிருந்தீங்கன்னா தங்கத்தை விட மிகப்பெரிய ரிட்டர்ன்ஸை கண்டிப்பாக இந்த கம்பெனியில் பார்த்துருக்க முடியும். அண்ட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜுவல்லரி ஸ்டாக்ல பண்ண ரிஸ்க்கும் இருக்குன்னு சொல்கிறோம். இது வந்து ஒரு ரெக்கமெண்டேஷனும் கிடையாது, எஜுகேஷனல் பர்பஸ்க்காக. ஏன்னா தங்கத்தை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன், நிறைய வீடியோஸ் பார்த்துட்டே இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனையும் யோசிச்சு பாருங்கள். அண்ட் இது எல்லாருமே நானும் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு பண்ணாதீங்க. இதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இன்னும் நிறைய நாலேஜ் தெரிஞ்சுக்கிட்டு ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பண்ணலாமா அப்படின்னு யோசிங்க. ஸோ ரெண்டாவது கம்பெனி பார்த்தீங்கன்னா கல்யாண் ஜுவல்லர்ஸ். இதுவுமே வந்து ஒரு மிகப்பெரிய பிராண்டு. அண்ட் அக்ராஸ் இந்தியா, பேன் இண்டியா ப்ரெசன்ஸ் இருக்குது. வெளிநாட்டிலையும் கல்ஃப் மாதிரியான நாடுகள்லையும் இந்த கம்பெனி வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா போன வருஷம் சோஷியல் மீடியாவில் ஒரு ரூமர்ஸ் பரவச்சு அண்ட் கல்யாண் ஜுவல்லர்ஸில் ஐடி ரைடு பிரைப் கொடுத்தாங்க அப்படி இப்படின்னு சொல்லவே ஸ்டாக் ப்ரைஸ் மிகப்பெரிய சரிவை சந்திச்சதுன்னு பார்க்கலாம். இது 400 ரூபாய் பக்கம் இருக்குது. அண்ட் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் 11,000 கோடி. ஸ்டாக் ப்ரைஸ் டிக்ளைன் ஆனதுனால இது வந்து ஒரு மிட் கேப் ஸ்டேட்டஸ்லேருந்து கிட்டத்தட்ட ஸ்மால் கேப் வரைக்கும் வந்துருச்சுன்னு பார்க்கலாம். மற்றபடி ஃபண்டமெண்டலாக ஏதாவது இந்த கம்பெனியில் பிரச்சனை இருக்கா அப்படின்னா கிடையாது. ஏன்னா ஸ்ட்ராங் ஆட் ப்ரெசன்ஸ் டிவியில், டெலிவிஷன் கமர்ஷியல்ஸில் பார்த்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஸ்டோர் ப்ரெசன்ஸும் வந்து இவங்க இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. அண்ட் பிராண்ட் வேல்யூ ப்ரொமோஷனுக்கும் அவங்க செலவுகளை நிறுத்தவே இல்லை. ஸோ இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை வந்ததுன்னா ஸ்டாக் ப்ரைஸ் கண்டிப்பாக டிக்ளைன் ஆகும். இது வந்து உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியாக இந்த கம்பெனியில் என்டர் ஆகலாமான்னு பார்க்கலாம். வேல்யூவேஷன் வைஸ் அந்த ஸ்டாக் ப்ரைஸ் டிக்ளைன் ஆனதுனால கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அண்ட் சேல்ஸ் க்ரோத் எல்லாமே ஓரளவுக்கு பிக்கப் ஆகிருக்கு அப்படின்னு தான் பார்க்கலாம். ஸோ கல்யாண் ஜுவல்லர்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து மற்ற 2 கம்பெனி டைட்டன் அண்ட் நெக்ஸ்ட்டு சொல்ல போகிற தங்கமயில் கம்பேர் பண்ணும்போது ஸ்டாக் ப்ரைஸ் டிக்ளைன் ஆகிருக்கு. அண்ட் அதனால் சேல்ஸும் கொஞ்சம் பாதிச்சிருக்கு. அதனால நீங்கள் வந்து ஸ்டாக் இது வந்து இப்போதைக்கு வீக்காக இருக்கிற ஸ்டாக் அப்படின்னு சொல்லலாம். பட் ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங், கம்பேரிங் வேல்யூவேஷன்ஸ் இது கொஞ்சம் பெட்டராக இருக்குது. இதை வந்து கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமான்னு யோசிக்கணும். இன் ஃபர்தர் அனாலிசிஸ் இஷ்யூஸ் எதுவுமே இல்லை அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா முதலீடு பண்ணலாமான்னு நீங்கள் பார்க்கலாம். மூணாவது கம்பெனி பார்த்தீங்கன்னா தங்கமயில். இதுவுமே வந்து தமிழ்நாட்டில் ஆரம்பித்து ரேப்பிட் எக்ஸ்பேன்ஷன் டயர் 2 டயர் 3 சிட்டிஸில் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சென்னையிலையும் ரேப்பிட் எக்ஸ்பேன்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இவங்களும் வந்து நிறைய டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணி தங்கத்தை வந்து ரொட்டேட் பண்ணுறதுல இருந்து ஒரு ஆவரேஜ் சேல்ஸ் வேல்யூ பர் சேல்ஸ் பர்சன் வரைக்கும் கனெக்ட் பண்ணுறாங்க. அண்ட் இவங்களோட லாஸ்ட் இப்போ 10 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா மோர் தேன் 20% க்ரோ ஆயிருக்கு ஸ்டாக் ப்ரைஸ் ஆசச். சேல்ஸும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 இயர்ஸில், லாஸ்ட் 1 இயரில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 30 to 50% க்ரோ பண்ணியிருக்காங்க. அண்ட் நிறைய கோல்டு விற்கிறது மூலமாக தான் இவங்களோட பியூர் பிஸ்னஸ். அதாவது கோல்டு இல்லாமல் பிளாட்டினம், அப்புறம் நிறைய சில்வர் ஆப்ஷன்ஸ் எல்லாமே எல்லா ஜுவல்லர்ஸும் பண்ணுறாங்க. பட் இவங்க 75% கோல்டு தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இவங்களுமே வந்து ஸ்டாக் ப்ரைஸ் 3,500 ரூபாய் இருக்குது. ஒரு 5,000 கோடி மதிப்புள்ள கம்பெனியாக இருக்குது. இவங்களும் நெக்ஸ்ட் லெவல் க்ரோ ஆகிறதுக்கான எல்லா வேலைகளும், சேல்ஸ் நம்பர்ஸ் எல்லாமே பாசிட்டிவாக, லாஸ்ட் 10 இயர்ஸோட ரிட்டர்ன்ஸும் பயங்கர பாசிட்டிவாக இருக்கிற டைட்டனுக்கு அடுத்தபடியான கம்பெனி ஆர் ரிட்டர்ன்ஸ் வைஸ் மோர் தென் பெட்டர்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு தங்கமயில் இருக்குது. ஸோ இந்த 3 கம்பெனியும் ஒரு ஜஸ்ட் அன் எக்ஸாம்பிள். ஒரு ஜுவல்லர்கிட்ட போய் நம்ம நகை வாங்குவோம். ஆனால் அந்த ஜுவல்லரையே வாங்க முடியுமா அப்படின்னா, ஏன்னா நீங்களும் ஒரு ஓனராகவும் மாற முடியும். அண்ட் இது 3மே வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன்ஸோ நீங்கள் சொல்லிட்டீங்க வாங்குறேன் அப்படின்றதுலாம் கிடையாது. ஏன்னா தங்கத்தை வந்து லாஸ்ட் 3 மந்த்ஸில் பயங்கரமாக ஏறும்போது எல்லாரும் சேஸ் பண்ணி பீக்கில் வாங்குற சுச்சுவேஷன். ஸோ அதுக்கான ஆல்டர்னேட்டிவாக, ஏன்னா தங்கத்தை வந்து நம்ம வாங்குறத குறைச்சிருப்போம். அதாவது 8 கிராம் வாங்குற இடத்துல 2-3 கிராம், ஏன்னா ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனதில். பட் குண்டு மணி தங்கமாவது வாங்காமல் இருக்க மாட்டோம். அண்ட் இதுக்கான ஆல்டர்னேட்டிவ் வந்து இன்னும் கிடையாது. ஒரு சேஃப் அசட் நம்ம வந்து ஒரு ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனில், வெட்டிங்கில் கண்டிப்பாக கோல்டு வந்து நம்ம ஸ்டாப் பண்ண போகிறதில்ல.
மேபி பெருசா இருந்தது குறையலாம். அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆப்ஷன்ஸ் இன்னும் என்னென்னலாம் இன்னோவேட்டிவா இவங்க சேல்ஸ் பண்ண முடியுமோ அதுவுமே பண்ணிட்டு தான் இருக்காங்க. அண்ட் இவங்க அ எல்லா கம்பெனிஸும் பார்த்தீங்கன்னா, ஸ்டோர்ஸும் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அண்ட் இந்த தங்க விலை ஏறுனதுலேருந்து லேப் க்ரோன் டைமண்ட்ஸ் அண்ட் டைமண்ட்ஸ் ரிலேட்டடாவும் ஃபோக்கஸ் பண்றாங்க. சில்வர் ஜுவல்லரியும் ஃபோக்கஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி பலதரப்பு லைஃப் ஸ்டைல் பிராண்டா மாறிட்டு இருக்கிறதுனால, வெறும் ஸ்டோன் ஜுவல்லரியும் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. ஸோ வெறும் கோல்டுன்னு இல்லாம, இவங்க வந்து கோல்டு விலை ஏறுனா இந்த கம்பெனி ஸ்டாக்ஸ்லாம் ஏறணுன்ற அர்த்தம் கிடையாது. கோல்டு விலை ஏறுனாலும், ஏறாட்டியும் அவங்க விக்கிற வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகுதா? ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆகுதா? ஏன் இன்க்ரீஸ் ஆகுதுன்றது புரிஞ்சுதுன்னா, ஏன்னா விக்கிறது வந்து வெறும் 24 கேரட் கோல்டோ, 22 கேரட் கோல்டோ, பாரோ, காயின்ஸ் மட்டும் கிடையாது. அத தாண்டி ஸ்டோன் ஜுவல்லரி, டைமண்டு அண்ட் மத்த பிராண்ட்ஸு என்னென்னலாம் பண்றாங்க அப்படின்னு விஷயம் புரிஞ்சதுன்னா, நீங்க ஒரு கோல்டுல முதலீடு பண்றத விட, இந்த மாரி ஸ்டாக்ல முதலீடு பண்றது நல்லதான்னு யோசிக்க ஆரம்பிப்பீங்க. அண்ட் இந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும் தான் மறுபடியும் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றேன். அத வந்து அ இ இத வந்து ஃபர்தர் அனாலிசிஸ் அண்ட் ஃபர்தரா இந்த மாரி கம்பெனிஸ தெரிஞ்சுக்கிட்டு, உங்களுக்கு எது பெஸ்ட்டுன்னு தோணுதோ, நீங்களே டிசைட் பண்ணி இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுங்க. டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழ கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.